அனைவருக்கும் வணக்கம். இந்த காலையில் சும்மா அப்படி மார்த்தாண்டா சரௌண்டிங்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சுதந்திர தின விழாவை கொண்டாடிட்டு இருந்தேன். சரி, என்னதான் கொண்டாடுறாங்கன்னு கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துட்டே இருந்தேன். அப்போ அந்த சுதந்திர தினம் எல்லாம் கொண்டாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மரக்கன்றுகள் இருக்குல்ல, சின்ன சின்ன அந்த மரக்கன்றுகள் இதை கொடுக்குறாங்க. அதை வாங்குறதுக்கு அலமோது கூட்டம். நான் என்னடா அவ்வளோ இவ்வளோ கூட்டம் வந்துச்சு என்னன்னு பார்த்தா ஒரு 10 ரூபா 15 ரூபா அந்த மரக்கன்றுகள் இருக்குல்ல, சின்ன சின்ன மரக்கன்றுகள் இதை அன்பளிப்பா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட சுதந்திரம் கிடைச்சி 80 வருஷம் ஆவியும் ஒரு 10 ரூபா ஒரு 15 ரூபா ஒரு மரக்கன்றுக்கு நம்ம மக்களை கியூல நிக்க வச்சிருக்காங்கல்ல. என்ன காரணம்? 80 ஆண்டு காலம் சுதந்திரம், என்ன பலன்? ஏன் இப்படிலாம் இருக்கு? ஒரு 15 ரூபா மரக்கன்றுக்கு இவ்வளவு கூட்டம், இவ்வளவு அடி வைக்கிறாங்களே. இந்த மாதிரி இலவசத்துக்கு கையேந்த வச்சது ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு? மாற்றம் அப்படின்னு வந்தவங்களும் அது ஒரு ஏமாற்றமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இதற்கு காரணம் என்ன? தன்னலம் கருதாமல், சுயநலம் கருதாமல், பொதுநலத்தோட தன்னை போல் பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் இந்த நாட்டில் வர வேண்டும். அப்படி ஒரு தலைவர் இந்த நாட்டில் வரும்போது இந்த இலவசத்துக்கு பேர் இருக்கு. இந்த இலவசமே இருக்காது. எதுக்கு இலவசம்? திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. 1/2 பவுன் தங்க காசு வாங்கி தான் பொண்டாட்டி களத்துல கட்டாத்தோன்னு எதுக்குடா கல்யாணம்? எது கல்யாணம்? இலவசம். எந்த தேர்தல் அறிக்கை வந்தாலும் இலவசம். அந்த இலவசங்களை முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும். ஒரு 10 ரூபா ஒரு 15 ரூபா ஒரு மரக்கண்டுக்கு இவ்வளோ காவல் நின்று அதை வாங்கி அடி வச்சு வாங்குறாங்க. நான் ஃப்ரெண்ட்ல வருவேன், நான் ஃப்ரெண்ட்ல. மாற்றம் வேணும். எப்படி மாற்றம் வரும்? இவங்களை வச்சுட்டு மாற்றம் வருமா? கண்டிப்பா வரும். ஏன் வரும்னா, இவங்களை இந்த நிலைமைக்கு தள்ளாடியவர்களை புறக்கணிக்க வேண்டும். இதெல்லாம் புறக்கணித்து புதிதாக ஒரு தலைவன் அவதரிக்க வேண்டும். அவன் அவதரிக்கும் போது எல்லாவற்றிலிருந்து ஒரு மாற்றம் வரும். நன்றி.